தேர்தல் ஆணையத்துக்கு லஞ்சம் கொடுக்க புரோக்கர் சுகேஷை தாம் சந்தித்தது உண்மைதான் என டெல்லி போலீசில் டிடிவி தினகரன் ஒப்புக்கொண்டுள்ளார். இரட்டை இலை சின்னத்தை மீட்க தினகரன் புரோக்கர் சுகேஷ் மூலம் தேர்தல் ஆணையத்துக்கு லஞ்சம் கொடுக்க முயற்சித்தார். இந்த வழக்கில் டெல்லியில் சிக்கிய சுகேஷ் உண்மையை ஒப்புக்கொண்டார். அவரிடமிருந்து 1,30,00,000 ரூபாய் ரொக்க பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. இதையடுத்து சுகேஷ் சென்னைக்கு கொண்டு வரப்பட்டும் விசாரணை நடத்தப்பட்டது. பின்னர் டிடிவி தினகரன் டெல்லிக்கு வரவழைக்கப்பட்டு அவரிடம் கடந்த 3 நாட்களாக கிடுக்குப்பிடி விசாரணை நடந்து வருகிறது. இந்த விசாரணைகளின் தொடக்கத்தில் டெல்லி போலீசின் அனைத்து கேள்விகளுக்கும் மழுப்பலாகவே தமக்கு ஒன்றும் தெரியாதது போலவே தினகரன் பதிலளித்து வந்தார். சுகேஷுக்கும் தினகரனுக்கும் இடையிலான தொலைபேசி உரையாடல்களை முன்வைத்து விசாரணை நடத்தப்பட்டது. அப்போது புரோக்கர் சுகேஷ் தம்மை ஒரு நீதிபதியாக காட்டிக்கொண்டு தினகரனிடம் பேரம் பேசியது அம்பலமானது. ஒரு புரோக்கர் நீதிபதியாக தம்மை காட்டிக்கொண்டு பேசுவதை கூட கண்டுபிடிக்காமல் தினகரனும் லஞ்சம் கொடுக்க முன்வந்தது தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் டெல்லியில் நேற்று 3வது நாளாக தினகரனிடம் போலீசார் விசாரணை நடத்தினர். இந்த விசாரணையில் சுகேஷை தாம் சந்தித்தது உண்மைதான் என வேறு வழியே இல்லாமல் தினகரன் ஒப்புக்கொண்டார். அப்போதும் கூட சுகேஷ் தம்மை நீதிபதியாகவே காட்டிக்கொண்டதாகவும் தினகரன் கூறியுள்ளார். மேலும் சுகேஷும் தினகரனும் வாட்ஸ்அப் மூலம் உரையாடியது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த உரையாடல் ஆதாரங்களை முன்வைத்து தினகரனிடம் தொடர்ந்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இன்று 4வது நாளாக தினகரனை விசாரணைக்கு ஆஜராகும்படி டெல்லி போலீசார் உத்தரவிட்டுள்ளனர். தினகரன் மீதான பிடி இறுகும் நிலையில் அவர் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகரித்துள்ளன என்கின்றனர் டெல்லி போலீஸ் வட்டாரங்கள். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.